ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியம் இருந்துக்கிட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச பரிசு இப்போ அவங்கள சாவர நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சுங்க. அப்படி ஏன் அவங்க சாவ போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் வாய் தாங்க. இந்த வாய் மட்டும் எல்லாத்துக்கும் அடி போடுறதே அதுதாங்க. நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி, நம்ம நல்ல இடத்துல கெட்டதாக பேசினாலும் அந்த வாய் தான் அதுக்கு காரணம். அதுவும் இல்லாமல் கெட்ட இடத்துல நல்லதா பேசினாலும் அதுக்கும் அந்த வாய் தான் காரணம். நல்லது நடக்கிறதுக்கும் கெட்டது நடக்கிறதுக்கும் இந்த வாயை அடக்கினாலே போதுங்க. அதுக்கு தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எவற்றை காக்காவிட்டாலும் நாவை அடக்கி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா பல சொல் குற்றத்துக்கு ஆளாகி எல்லாரும் துன்பப்படுவோங்க. அதனால தான் எல்லாருமே கொஞ்சமாச்சு நாவை அடக்கி பேசுறது. அதனால தான் நிறைய கல்யாண விஷயத்துலையும் சரி, நிறைய நல்ல இடத்துலையும் சரி, பெரியவங்க என்ன தான் பேசினாலும் சின்னவங்க அமைதியாக போயிடறாங்க. அந்த இடத்துல பேசி சண்டை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவே ஒரு பிளாக் மார்க் ஆயிடும்ல. அதனால தான் நிறைய இடத்துல நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க. மற்றபடி மரியாதை அப்படின்றதும் இருக்குது. அதுக்காக அந்த மரியாதை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்க தயங்கக்கூடாதுங்க. அதை விட்டுட்டு நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தா பின்னாடி பெரிய பிரச்சனை வருங்க. அந்த பிரச்சனையை அறிஞ்சு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டோங்கன்னா நிறைய பேருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிடும். அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வீரியத்தை காட்ட வேண்டியது, அப்புறம் மூஞ்சியை காட்ட முடியாமல் அமைதியாக போயிட வேண்டியது. இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலயே அப்படியே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆள் போனால் பின்னாடி மூக்க வச்சு தான் இருக்கணும். அது மாதிரி தான் இப்போ இலக்கியாவும் அவங்க நியாயப்படி தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க நினச்சது நடக்கலையே. இப்போ எஸ்எஸ்கே வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததும் இல்லாமல் இந்த தாட்சாயணியும் கார்த்தியும் சேர்ந்துக்கிட்டு இனிமேலும் அந்த இலக்கியாவை உயிரோட விட்டான்னு வச்சுக்கல, நம்ம வாழவே முடியாது. இந்த கார்த்தி இருந்துக்கிட்டு அந்த இலக்கியாவால் தான் எல்லா பிரச்சனையும் வருது. என் அண்ணனை கூட அடித்து துடைச்சி வீட்டை விட்டு துரத்திடலாம், ஏன்னா அவன் யாரும் இல்லாத பையன் அப்படின்னு சொன்னால் அவனையே சூடு சொன்ன வந்து வெளியே போயிடுவான். ஆனால் இந்த இலக்கியா இருக்கிற வரையும் அதை நடக்கவே மாட்டேங்குது. அந்த இலக்கியா தான் ஓவராக சீனை போட்டுங்கிறா. ஏன் அத்தை, ஏன் மாமா, ஏன் மச்சினை, ஏன் ஓரகத்தின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டுங்கிறா. இவளை என்னைக்கு இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம். அது வரையும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அதனால இவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணி வீட்டை விட்டு தோத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தியும் தாட்சாயணியும் பிளான் போட்டிருக்காங்க. அதாவது பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் போகிற மாதிரி மீட்டிங் பண்ணுறாங்க. அதில் குறுக்கால இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து சேர்ந்துக்கிட்டு அவந்துக்கிட்டு அவளை கொண்டுடலாம். அவளை கொண்டுட்டோன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் இருக்காது. கேட்டால் பிரேக் பிடிக்கல வண்டியில் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சமாளிச்சிருவோம். நம்ம வண்டியில் சொன்ன மாதிரியே பிரேக்கை வந்து அவளை ஏற்றிட்டு பிரேக்கை பிடிங்கி விட்ருவோம். அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் சின்ன சின்ன அடியோடு நம்ம தப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தெரியாமல் தான் இருக்குப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நமக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லியிருக்கிறா. எப்படி ஒரே கல்லில் 2 மாங்கான்ற அப்படின்னா, அந்த இலக்கியாவை காரில் அடித்து தூக்கிட்டோன்னா அவன் மண்டையை போட்டுருவா. அதுக்கப்புறம் நம்மளும் அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். எப்படி அவளை அடித்தா நம்ம கேஸ் இல்லை ஜெயிலுக்கு போயிடுவோம் தானே பயப்படுறீங்க? அந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பிரேக்கை மட்டும் பிடிங்கி விட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நம்மளும் தப்பிச்சிருவோம், அவளும் மண்டையை போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு தாட்சாயணி சொல்ல, என்ன சொல்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, என்ன கார்த்தி இந்த காலத்தில் போய் நீ உயிர் அது இதுன்னு சொல்லிட்டு நியாயம்லாம் பேசினுக்கிற, அவள் அந்த மாதிரி நியாயம் பார்த்தாளா? உன்னை வந்து நீ வாழணும்னு நினச்சாலா? அவள் மட்டும் தானே பொழைக்கணும்னு நினைக்கிறா. உங்கள் சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு உங்கள் சொத்துல இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டு சொத்தவை தின்னுக்கிட்டு அவள் இருந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறான். அவள் கொழுப்பு அடக்க வேணாம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அவளை வந்து ஒரு வழி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவள் நம்ம பேச்சு நம்ம பூஞ்சிக்கிருக்க பக்கம் கூட வரமாட்டான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காத்தி அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு உயிரை எடுக்கிறது தப்பு தானே மறுபடியும் சொல்ல, அடடட என்னடா இவன் சொன்ன தவியே சொல்லு, அரைச்சமாகவே அரைச்சினுங்கிறான். அரைச்சமாகவே அரைச்சினா பிடிச்சி போயிடும். அதனால் நான் சொல்கிறத கேளு, இப்போவாச்சும் நான் சொல்கிறத கேட்டு நீ புரிஞ்சு நடந்துக்கிறேன்னா நமக்கு நல்லது. இல்லை நீ கடைசி வரையும் உங்கள் வீட்டுக்கு போகவே முடியாது, அங்கங்கே சுற்றிட்டு தான் இருக்கணும். அதுக்காக நீ என் வீட்டில் இருக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. என்னதான் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ், ஒருத்தருக்கு வீடு அப்படின்னு எல்லாமே முக்கியம் இல்லையா அந்த உலகத்தில், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கிய முதல்ல எங்கே போகிறான்னு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவள் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளால் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைக் ஏற்றுன்னு எங்கெங்கே இலக்கியா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா டெய்லி ரேவதியை போய் பார்த்துட்டு வர்றதா இந்த இலக்கியாவோட வேலை. கரெக்டாக 4 மணிக்கு, அந்த 4 மணிக்கு இவ இந்த வெளில போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க மறுபடியும் போய் மீட்டிங்கை போட்டு எப்படியாச்சும் அந்த இலக்கியா அந்த இடத்துல போகிறப்ப அவளை அடித்து தூக்கிடணும், நம்ம பிரேக் அப்படிங்க விட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளும் தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறமா இலக்கிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு வழக்கம் போல் அவங்க மாமியாரான நம்ம ரேவதியை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல ரேவதி இன்னைக்கு இல்லை, ஏன்னா அவங்க கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால் இன்னைக்கு எஸ்கேப் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க. அப்பவும் மாட்ட தான் போகிறான். அதே மாதிரி அவள் போகிற இடம் பார்த்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த இலக்கிய அந்த இடத்த தாண்டுறப்போ
அவளை சொயின்னு கார் எடுத்து போய் மோத போகிறாங்க. இலக்கியா உஷாராயிரா, யாரும் நம்மளை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளோட இவங்க துரத்த, இலக்கியாவோட கார்த்தி துரத்த ஒரே காமெடியாக இருக்கு போங்க. அதெல்லாம் நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு, ஐயோ கார்த்தி சீக்கிரம் போங்க போங்க, ஓடுறா பாருங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம், ஐயோ அப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கே சரியான வில்லி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னவோ இந்த அஞ்சலி பண்ணுறதும் தாட்சாயணி பண்ணுறது பார்த்தா காமெடியாக இருக்குது. இவங்களை பார்த்தா ஏதாச்சும் வில்லி மாதிரி தெரிதாங்க. சரியான சிரிப்பு கேரக்டரை போட்டு நம்மளையும் சிரிக்க வைக்கிறாங்க, அவங்களும் சிரிச்சுன்னாங்கிறாங்க. கொஞ்சமாச்சு வில்லத்தனம் அதில் இருக்குது. ஆனால் இந்த தாட்சாயணி இடத்துல பைரவியை போட்டுருந்தா பயங்கரமாக இருந்துக்குங்க, பயங்கரமாக எல்லாம் பண்ணியிருந்துப்பாங்க. இதுதான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆனாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பைரவியோட பிளான் தானே, அதனால் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. என்ன தான் பைரவி நேராக இறங்கி இதை செய்யலைன்னாலும் ஏதோ ஒரு மூலையில் அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவளும் இதில் வந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை இலக்கியாவை போட்டு தடுறதுல முழு சம்மதம் நம்ம பைரவிக்கு. அதனால் அவங்க மாட்டினா கூட அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த இலக்கியா ஒளிஞ்சாலா அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பைரவியை அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இலக்கியாவுக்கு எதிராக இருக்கிறப்ப மற்றவங்க இருக்கிறது என்ன ஆச்சரியமா என்ன? அதனால் யாருமே அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. இதை இலக்கியாவை வந்து கௌதமும் ஜானகியும் தவிர அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க யாரும் கவலையே பட மாட்டாங்க. அதனால் இப்போ அடித்து தூக்கத்துக்காக போயிட்டு இருக்காங்க வேகமாக. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா கட் பண்ணிட்டு தொடரும் போட்டாங்க. அப்போ அவளை அடித்தாங்களா அவள் செத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கே தெரியலைங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு எபிசோட தான் பார்க்க முடியும். அதனால் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குல்லையா, அதே கொஞ்சம் தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறமா இலக்கிய சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்லையும் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து